அன்பு என்ற தீபத்திலே ஆர்வம் என்ற எண்ணெய் ஊற்றி இன்பம் என்னும் திரியிட்டு ஈகையுடன் காத்திருந்தோம் என குத்து விளக்கின் முதல் கிரீனையேற்ற நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பெரும் மதிப்பிற்குரிய ஆர் திருப்பதி வெங்கடசுவாமி IAS அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குறிக்கோள், கடின உழைப்பு, விடாமுயற்சி இதனை மூலதனமாக கொண்டு இப்பள்ளியின் மேம்பாட்டிற்காக உழைக்கும் எம் பள்ளியின் தாளாளர் தாமஸ் இளங்கோ அவர்களை இரண்டாம் கிரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். கல்வி கற்றோரை உருவாக்கி இன்முகத்துடன் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்லும் எமது பள்ளியின் முதல்வர் திருமதி அவர்களை குத்துவிளக்கின் மூன்றாம் கிரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். முற்போக்கு சிந்தனையுடன் மாணவர்களை நல்வழி நடத்தி செல்லும் எம் பள்ளியின் துணை முதல்வர் அவர்களை விளக்கின் நான்காம் கிரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மனிதர்களிடத்தில் எல்லாம் சமத்துவத்தை உண்டாக்கி அகிலம் அழகாகிட அமைதி என்னும் ஐந்தாம் கிரியினை ஏற்ற பொறுப்பாளர்களை ஐந்தாம் கிரியினை The word of God, well understood and religiously obeyed, is the shortest route to spiritual purpose. To read the Holy Scripture, followed by Master Felician of Classics A to lead us with prayer. சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். இயல் 5 இறை சொற்றொடர்கள் 20 24 முடிய. தக்க நேரம் பார், தீமையை குறித்து விழிப்பாயிரு. உன்னை பற்றியே நாணம் அடையாதே. ஒரு வகை நாணம் பாவத்திற்கு இட்டு செல்லும், மற்றொரு வகை நாணம் மாட்சியையும் அருளையும் தரும். பாகுபாடு காட்டி உனக்கு கேடு வருவித்துக் கொள்ளாதே. பணிவின் பெயரால் வீழ்ச்சி அடையாதே. பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்து விடாதே. ஞானம் பேச்சில் புலப்படும், நற்பெயர்ச்சி வாய்மையால் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. Prayer. Dear God, today we thank you for the life and legacy of a great leader, Thiru K. Kamarajar, who dedicated himself to the service of the people and the upliftment of education. We remember him as a man of simplicity, honesty and wisdom, a true visionary who believed that education is the light that can change lives. He opened the doors of learning for every child, rich or poor, and gave hope to countless families through the power of knowledge. Lord, help us to follow his noble path, to value education, to live humbly, and to serve others with love and sincerity. Bless our correspondent, principal, vice principal, teachers, and leaders with the same courage and compassion that Kamarajar showed. And bless us, the students, to become responsible citizens who make a difference in the world. We offer this prayer with gratitude and respect. Amen. I request everyone to kindly be seated.
தரணி என்னும் மூன்றெழுத்தில் புகழென்னும் மூன்றெழுத்து எழுத தமிழென்னும் மூன்றெழுத்தில் அன்னை தமிழை வாழ்த்தி வார்த்தையென்னும் முத்துக்களைக் கொண்டு அன்பு என்னும் யாழினை மீட்டி வார்த்தை என்னும் முத்துக்களை கொண்டு அன்பு என்னும் யாழினை மீட்டி இங்கு கூடியுள்ள அனைவரையும் வருக வருக என்று இன்முகத்துடன் வரவேற்புரை வழங்க வருகின்றார் நம் பள்ளியின் 11ஆம் வகுப்பு மாணவர் அத்விதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆதியில் தோன்றிய மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனிலும் இனிய மொழி செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். அன்பின் உருவம் பண்பின் சிகரம் எளிமையின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று ஸ்ரீ ஆர் திருப்பதி வெங்கடசாமி IAS அவர்கள் சென்னை தணிக்கை மத்திய இயக்குனர் ஜெனரலாக 22/1/2024 அன்று பொறுப்பேற்றார். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள இந்திய அரசு அலுவலகங்களில் தணிக்கைக்கு இவர் பொறுப்பாவார். தற்போதைய பணிக்கு முன்பு இவர் மகாராஷ்டிரா நாக்பூரில் கணக்காளர் ஜெனரல் தணிக்கை 2ஆகவும் அதற்கு முன்பு மலேசியாவில் கோலாலம்பூர் இந்திய தணிக்கை அலுவலகத்தில் முதன்மை தணிக்கை இயக்குனராகவும் பணியாற்றினார். மேலும் இந்திய தூதரகங்கள் உட்பட இந்திய அரசின் வெளிநாட்டு அலுவலகங்களில் தணிக்கைக்கு பொறுப்பானவர். இவர் எழுதிய புத்தகங்கள் தணிக்கை தெளிவாக்கமும் செயல்முறைகளும் மேலும் பல படைப்புகள் சொல்லி மாளாது சிறப்பு விருந்தினரை அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். கல்லினுள் அறிவொளி காணவும் கால வெள்ளத்தில் நிலை காணவும் புள்ளினுள் வைர படை காணவும் உழைப்பின் தேனி விழுந்து கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலை வழி கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை தன்னுள் தாங்கிய எண்ணியது எண்ணிய பெற்ற நம் பள்ளியின் தாளாளர் அருள் தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப நமது பள்ளியின் முதல்வர் திருமதி ஹெலன் சேவியர் அவர்களையும் துணை முதல்வர் திருமதி கிளாரா ராஜேஷ் அவர்களையும் வருக வருக என என் முகத்துடன் வரவேற்கின்றேன். ஆசிரியர் பொறுப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் திருமதி டெய்சி மற்றும் திருமதி ஷீலா அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அகரம் சொல்லி தந்த சிகரங்கள் அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களான ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். ஞானம் கருதிலும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க தம் குழந்தைகளை நம் பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கும் பெற்றோர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் நல் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி என் இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். இனிமையான நெஞ்சம் நெகிழ்ந்த வரவேற்புரையை ஆற்றிய மாணவர் appreciated, and we kindly request our respected correspondent to felicitate our chief guest, Mr. R. Tirupati Venkadasamy, IAS, with shawl, momentum, and token of love.
Let's all put your hands together and welcome our chief guest of our today's program. We welcome you, sir. கர்ம வீரரே காமராசரே, உன் புகழ் பாட வேண்டும், நாளும் உன் புகழ் பாட வேண்டும். ஊருக்கொரு பள்ளியை திறந்தார், உலகை அறிய வைத்தார். மாணவர் மனதை அறிந்தார், மதிய உணவை கொடுத்தார். எப்போதும் எளிமையாய் இருந்தார், ஏழைகளை உயர வைத்தார். இந்த புகழுடைய தலைவர் காமராசரை போற்றி வணங்கும் வண்ணம் மலர்களால் அஞ்சலி செலுத்த வருமாறு நம் சிறப்பு விருந்தினர் திரு ஆர் திருப்பதி வெங்கட சுவாமி IAAS அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மலர்களால் அஞ்சலி செலுத்த எம் பள்ளியின் தாளாளர் அர்ப்பணி தாமஸ் இளங்கோ அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் பள்ளியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களையும் மற்றும் கல்வி பொறுப்பாளர்களையும் மலர்களால் மலரஞ்சலி செலுத்த வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு மாணவர்கள் சார்பாக மரியாதையும் மலரஞ்சலி செலுத்த நம்முடைய புதிய பள்ளியினுடைய ஸ்கூல் பீப்பிள் லீடர் ராபர்ட் அவர்களையும் அவரை தொடர்ந்து ASPL 2 பேரையும் அன்போடு அழைக்கின்றோம். Master Robert and Master Advithan and Master Gerard Marcel. And 4 house captains can also come forward to give a tribute to the Kamaraj show. 4 house captains. Our sports captain Master Kishore, our sports vice captain Master Imran Khan, and St. Britta House captain Emmanuel Rajesh, and St. Britta House vice captain Joseph Divine Vijay. St. Ignatius House Captain Blaine Martin Rohan, St. Ignatius House Vice Captain Harshavardhan, and Thomas House Captain Sanjay Hills, and St. Thomas Vice Captain Andrew Jonathan. St. Thomas House Captain Ritesh, St. Xavier House Captain Tarun P.A., St. Xavier House Captain Vice Captain Alan Anthony Ryan. கல்விக்கண் திறந்த வள்ளல் எளிமையின் உருவமாய் வாழ்ந்தவர். கல்விக்கண் திறந்த வள்ளல் எளிமையின் உருவமாய் வாழ்ந்தவர். பெருந்தலைவராய் திகழ்ந்தவர். மக்களின் மனதில் இன்றும் நிலைத்து நிற்பவராய் மிளிரும் நமது கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றிய சிறு குறிப்புகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகின்றார் நம் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் திரு கமலக்கண்ணன் ஐயா அவர்களையும், மேலும் அவரை தொடர்ந்து நம் பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவர் ஜோசுவா கவிபாரதி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்களை கூறும் எங்களது உள்ளம் வெண்கூர்தி கலந்து
வீரன் செய்கின்ற எங்கள் மூச்சு தமிழ் மூச்சு என்று கூறி தமிழ் எண்ணெயை வணங்கி மேடையில் வீட்டில் இருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் என் முதல் நன்றியையும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் கல்வி வளர்ச்சி நாள். இன்றைய நாள் காமராசரின் 121ஆம் பிறந்த நாளை நம் சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறோம். காமராசர் ஐயாவை பற்றி கூற வேண்டும் என்றால் எளிமை வலிமை என்று கூறலாம். வலிமையான ஒரு முதல்வர் நமக்கு கிடைத்தார் என்றால் அது காமராசர் ஐயா என்று கூறலாம். அதே போன்று எளிமையானவர். பல நற்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார். அதில் குறிப்பிடும்படியான திட்டங்கள் என்று பார்த்தால் நம்ம துறையிலேயே இருக்கக்கூடிய கல்வி திட்டம். இந்த கல்வி திட்டம் என்பது அனைத்து கிராமப்புற மக்களுக்கும் அவர்கள் சார்ந்த குழந்தைகளுக்கும் கொண்டு செல்வதாகவே இந்த கல்வி திட்டம் அமைந்தது. ஆரம்பத்தில் இந்த கல்வி திட்டம் என்பது மாணவர்களை பள்ளிக்கு வர வைக்கும் நோக்கத்தோடு இலவச கல்வி இலவச சீருடை என்று அறிமுகப்படுத்தினார் ஐயா காமராசர் அவர்கள். சொற்ப மாணவர்களே பள்ளிக்கு வரும் நிலையில் இருந்த பொழுது அதை அதிகரிக்கும் நோக்கத்தோடு மதிய உணவு திட்டத்தை இலவசமாக மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தார் நம் பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்கள். இத்திட்டத்தின் மூலமாக அநேக மாணவர்கள் பள்ளியை நோக்கி வரும் செயலில் ஈடுபட்டுள்ளனர். இச்செயலினால் கல்வி வளர்ச்சியாக உருவாக்கப்பட்டது. இன்று எத்தனையோ தலைவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் காமராசரின் மடியில் காமராசரின் திட்டத்தால் வந்த மா மனிதர்கள் மேதைகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்திட்டத்தை வகுவளித்தவர் நம் படிக்காத மேதை என்று கூறும் அம்மேதைதான் காமராசர். நம் அனைவரையும் படிக்க வைத்த மேதை அல்லவா அவர். பள்ளிக்கூடங்களிலே சம தர்மத்தை போதிக்க சீருடை ஏற்றத்தாழ்வற்ற மனிதர்கள் ஏற்றத்தாழ்வற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் எண்ணிய போதுதான் சம சீருடை என்று இலவச சீருடையை அனைவருக்குமே வழங்கினார். ஒரு நிகழ்வை சொல்லி நான் இதை நிறைவு செய்கிறேன். காமராசர் ஐயா முதலமைச்சராக இருந்த பொழுது அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு கோட்டா என்று சொல்வார்களே தனி இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்திற்கு மாணவர்கள் விண்ணப்பம் கொடுக்கிறார்கள். அதிகாரிகள் அதை சென்று முதலமைச்சரிடம் கொடுக்கும் பொழுது அதை எளிமையாக தேர்வு செய்கிறார். அந்த இடங்களுக்கு அதிகாரிகளே குழம்பி போயிருக்கும் அந்த நேரத்தில் ஐயா பெருந்தலைவர் அதை சிறப்பாக எளிமையாக தேர்வு செய்தார். எப்படி என்று கேட்கும் பொழுது அந்த விண்ணப்பத்தில் பெற்றோர்கள் கையொப்பத்திற்கு பதிலாக பெற்றோரின் கைரேகை இருந்தது. அதனால் நான் அந்த விண்ணப்பங்களை தேர்வு செய்தேன் என்று கூறினார். இதனால் அந்த காமராசருடைய மனிதநேயம் செயலை இங்கு நாம் பார்க்க முடியும். அபே பாட்டி சொல்வார், வரப்பு உயர நீர் உயரும் என்று சொல்லுவார். அது வகையில் ஒரு மாணவருக்கு கல்வி உயர்ந்தால் அவருடைய வாழ்க்கை உயரும் என்று கூறி காமராசர் அத்தகைய வளர்ச்சி திட்டங்களை மேற்கொண்டார் என்பது மிகையில்லை. இவ்வாறெல்லாம் நம் திட்டங்கள் நல்ல திட்டங்களை மேற்கொண்ட காமராசர் ஐயாவை புகழ்ந்து பாட பல நிலைகள் இருந்தாலும் என்றும் இருக்கும். உலகம் உள்ள வரை காமராசரின் புகழ் பெருந்தலைவரின் புகம் கல்வி கண் திறந்த காமராசரின் புகழ் இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இன்றைய நாளில் எளிய குடும்பத்தில் பிறந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உயர்ந்து கடையெழுவாளர்கள் வளம் வந்த தமிழ்நாட்டில் கல்வி வள்ளலாய் அவதரித்த கர்ம வீரர் காமராசரை பற்றியே உங்கள் முன் பேச வந்துள்ளேன். உழைப்பாக உயர்ந்த வள்ளல், ஊருக்கு உழைத்த உத்தமர், நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவர் என அனைவராலும் பாராட்டப்படுபவர் ஐயா காமராசர் ஆவார். ஆம், எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவரால் ஏழை பங்காளர், கர்ம வீரர், தன்னலமற்ற தொண்டர், மாபெரும் தலைவர், கல்வி கண் திறந்தவர் என்ற சிறப்பு பெயருக்கெல்லாம் சொந்தக்காரராய் விளங்கிய, தனக்கென்று வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்து நாட்டு மக்கள் உள்ளத்தில் நிரந்தர இடத்தை பெற்று மறைந்தாலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஐயா காமராசர் அவர்கள். பாம்பிடித்தால் பாம்பரையும் என்பார்கள். ஏழையாக பிறந்த அவர் ஏழைகளின் துயரை துடைப்பதை குறிக்கோளாக கொண்டார். காட்சிக்கு இனியன், கடுந்துள நலனில் மீட்கூறும் மண்ணிலன் என்ற குரல் மொழிக்கு இலக்கணமாக வாழ்ந்தார். அவரது கரிய தோற்றமும் நெடியுருவமும் பெரிய கடற்சிட்டையும் பார்த்தவர் இதயம் கவர்வனமாகும். இன்னும் காமராசர் ஐயா ஆற்றிய கல்வி தொண்டு கணக்கில் அடங்காதது. அவர் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடம் ஏற்படுத்தினார். உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி வழங்கினார். ஏழை மாணவர்களுக்கு இலவச உணவு, உடை, புத்தகம் வழங்கினார். சுருக்கமாக சொன்னால் காமராசர் ஐயா கல்வி கண்ணை திறந்து வைத்தார் எனலாம். அவர் கல்விக்காக மட்டுமல்ல, நாட்டிற்காக அவர் ஆற்றிய தொண்டு கணக்கில் அடங்காதது. அவரது ஆட்சி காலம்தான் தமிழ்நாட்டின் பொற்காலம் என அனைவராலும் பாராட்டப்பட்டிருக்கிறது. ஏராளமான தொழிற்சாலைகள், நீர்த்தேக்க அணைகள், மக்களுக்கு உண்மையிலேயே பயன்படும் நலத்திட்டங்கள், மூத்த குடிமக்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம், முதியோர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் போன்ற பல சமூக நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர். உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்ற வள்ளுவரின் கூற்றின்படி வாழ்ந்தார். ஏழை எளிய மக்கள் வாழ்வில் ஏற்றம் காண சேவை செய்து கல்வி சிறந்தார். நாடு செழிக்கும் என்பதை உணர்ந்து கல்லாமை என்பதை இல்லாமல் செய்த ஒரே மாபெரும் தலைவர். மனிதருள் மாணிக்கமே பெருந்தலைவா என் காமராசரே, உன் பூவென்றவர் இனி ஒருவர் பிறப்பாரோ? சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெற்றதுமே தமிழகத்தையே படிக்க வைத்த மாமேதையே ஐயா, உங்களை போல வாழ்வோம். ஏடு தூக்கி பள்ளியில் பயின்று நாடு காக்கும் தலைவர்களா நாளை வரவிருக்கும் நாங்கள் உங்களை போன்று சிந்தித்து உங்களை போன்ற தலைவர்களை முன்மாதிரியாக கொண்டு செயல்படுவோம். எங்கள் தாய் திருநாட்டிற்கு கடமையாற்றுவோம் என்று உறுதிமொழி இருக்கிறோம் ஐயா. இன்றைய நாளில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மக்கள் நலன் காக்கும் மாமனிதர், நேர்மையின் பாதையில் நடந்தவரின் வாழ்க்கையினை எடுத்து இயம்பி நம் உள்ளங்களில் அவரது வார்த்தையின் விதைகளை நம்மில் விதைத்த நம் பள்ளி தமிழ் ஐயா திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கும், 7ஆம் வகுப்பு மாணவர் செல்வன் ஜோசுவா கவிபாரதி அவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவிக்கும் வண்ணம் பலத்த கரவொலி எழுப்புவோம். Your hard work and dedication have brought you to this moment. With great respect, I invite our chief guest, Mr. Tirupati Venkataswamy, IAS, to address the gathering. We welcome you, sir. கரவொலி எழுப்பி நம்முடைய சிறப்பு விருந்தினரை அன்போடு அவருடைய அற்புதமான பேச்சுக்கும் அவருடைய அற்புதமான பிரசன்னத்திற்கும் நன்றி செலுத்தி அவருடைய வழியாக நாம் இன்றைய நாள் காமராசரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்து நல்ல ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் ரெவரண்ட் ஃபாதர் தாமஸ் இளங்கோ ஐயா அவர்களுடன் கலந்துரையாடினேன். நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் மேடம் ஹெலன் ஜேவியர், மேடம் கிளாரா ராஜேஷ், மேடம் டேசி, மேடம் ஷீலா ஏஞ்சல் ஆகிய அனைவருடனும் கலந்துரையாடினேன்.
பள்ளியின் சிறப்பு பற்றி எடுத்துரைத்தார்கள். பள்ளியில் பயிலும் மாணவர்களுடைய தரம் பற்றியும் அவர்களுடைய பின்னணி பற்றியும் எடுத்துரைத்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதே ஒரு வரம் என்று எண்ணக்கூடிய நான், அதுவும் எனக்கு பிடித்த ஒரு பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் ஐயா அவர்களின் பிறந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது கூடுதல் மகிழ்ச்சி. எனக்கு பிடித்த பெருந்தலைவர் என்று சொல்லிவிட்டேன். பெருந்தலைவர் என்பதற்கு காரணம் என்ன என்று, அவர் அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று எனக்கு முன்பு பேசிய தமிழ் கல்லூரியில் நான் முதுகலை பொது விவகாரங்கள் துறையில் பட்டம் பெற்றிருக்கிறேன். அவரை அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் சிறப்பாக அறிவார்கள். அவர் கூறியிருப்பதே ஒரு கூடுதல் சிறப்பு என்று நான் கருதுகிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவருடைய விழாவிற்கு என்னை அழைத்தது மிக்க மகிழ்ச்சி. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா கிரேட் லீடர் எ சிம்பிள் சோல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிம்பிள் சோல் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப எளிமையானவர்களை பற்றி நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அவரை ஏன் சிம்பிள் சோல் என்று சொல்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் உங்கள் பள்ளியில் உள்ள நூலகத்தில் உள்ள நூல்களை தேடி படியுங்கள். ஏனென்றால் அவர் படி என்றார், அவர் நம்மை படிக்க வைத்தார். அவரை பற்றி படிப்பது, படித்து அறிந்து கொள்வது இப்போது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஸோ ஆகவே நான் இங்கே அதை உள்ள நூல்களை தேடி படியுங்கள். அது மிகவும் முக்கியம். அந்த பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது மிக முக்கியம் என்ற அடிப்படையில் காமராஜரை பற்றியும் நீங்களே தேர்ந்தெடுத்து படித்து அறிந்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகிறேன். அதற்கப்புறம் வந்து கிங் மேக்கர் என்ற கருத்துக்களை சொன்னார்கள். அது கிங் மேக்கர் என்ற கருத்துக்குள் நுழைந்தால் அது அரசியல் பற்றி நிறைய பேச வேண்டி இருக்கும். ஒரு சிறு கருத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அவர் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்த காலகட்டத்தில் 2 பிரதமர்களை உருவாக்கியவர் என்ற அடிப்படையில் கிங் மேக்கர் என்று சொல்வார்கள். ஒரு காலத்தில் அவருக்கு வாய்ப்பே இருந்தது, பிரதமராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த காலகட்டத்தில் அவர் வந்து பிரதமர்களை உருவாக்குவதில் மட்டுமே முனைப்பு காட்டினார், கட்சியை வளர்ப்பதில் முனைப்பு காட்டினார் என்ற அடிப்படையில் கிங் மேக்கர் என்று சொல்வார்கள். அதற்கு மேல் வந்து ஆழமாக செல்ல வேண்டாம். ஆனால் முக்கியமாக இந்த அவையில் பேச வேண்டியது ஒன்று உள்ளது. அவருடைய கல்வி பணி பற்றி ஆசிரியரும் அந்த மாணவரும் சிறப்பாக பேசி சென்றார்கள். சில தரவுகளை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக சொல்வதென்றால், அந்த தமிழகம் சென்று கொண்டிருந்த கல்வியின் திசையை, பள்ளி பாடங்களில் உள்ள பாடப்பொருளின் திசையை மாற்றி அமைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அவர் அளித்த வழித்தடத்தில் அமைந்த கல்வி முறையை நாம் மேலும் மேலும் வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இல்லை என்றால் கல்வியின் திசை மாறி இருந்திருக்கும், எல்லோருக்கும் கற்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்குமா என்பது ஐயமே. இன்னும் கூடுதலாக சொல்வதென்றால், கிட்டத்தட்ட மூடப்பட்டிருந்த பல்வேறு பள்ளிகளையும் திறந்ததோடு அதிகபட்சமாக கூடுதல் பள்ளிகளையும் திறந்து நம் முன்னோர்கள் தாத்தா பாட்டி படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர்கள் படித்ததனால் நம் பெற்றோர்கள் படித்தார்கள். அவர்கள் படித்ததனால் நாம் இன்று படித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு கல்வியில் ஒரு முன்னேறிய மாநிலமாக இருப்பதற்கு அன்று அவரிட்ட அடித்தளம், அவர் உருவாக்கிய கட்டமைப்பு. ஒரு கொள்கை சொல்வார்கள், ஒவ்வொரு 3
கிலோமீட்டர் தூரத்திற்கும் ஒரு பள்ளி இருக்க வேண்டும் என்ற ஒரு விதியை தொடக்கி வைத்தவர் அவர் காலத்தில் முடிந்தவரை செய்தார். அதற்கு பின்னால் வந்த அரசுகள் கூடுதல் கட்டமைப்பை உருவாக்கி அந்த கொள்கையை இன்று நடைமுறைப்படுத்தி இருக்கின்றன. நமக்கெல்லாம் கற்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு அடித்தளமிட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள். ஒரு சிறு புள்ளி விவரத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். நான் படித்த வரையில் அவர் அவர் முதலமைச்சராக வருவதற்கு முன்னால் 1951 அந்த வருட சென்சஸ் ரிப்போர்ட் என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டின் கற்றறிந்தவர்களுடைய விகிதம் 18% அது போல இருந்தது. வந்து அவர் பணி நிறைவு காலத்தில், அவர் முதலமைச்சர் பணியிலிருந்து விடுவிக்கப்படும் காலத்தில் அதை 2 மடங்காகி 36 விழுக்காடு என்ற நிலையை எட்டியது என்பது ஒரு புள்ளி விவரம். ஆனால் இன்று கிட்டத்தட்ட நாம் முழு கல்வி அறிவு பெற்றவர்களின் மாநிலமாக மாறியிருக்கிறோம். அதனால் அடித்தளமிட்டவரை நினைவு கூறுவது என்பது மிக முக்கியம். சரியா? இதற்கு மேல் வந்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும் மாணவர்களுக்கு அறிவுரையாக வழங்கிவிட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இது உங்களுக்கு படிக்கும் காலம், படிக்கும் பருவம். படியுங்கள், கல்வியில் கவனம் செலுத்துங்கள். கவனத்தை சிதற விடாமல் கல்வியில் மட்டும் கவனத்தை வையுங்கள். நாங்கள் இளமை காலத்தில் படிக்கும்போது எங்களுக்கு கவனச்சிதறலுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. ஆனால் இன்று கவனச்சிதறலுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திரைப்படங்களாகட்டும், தொலைக்காட்சி ஆகட்டும், திறன்பேசி ஸ்மார்ட் போன் ஆகட்டும், இல்லை கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளாகட்டும், மாணவர்களுடைய கவனத்தை சிதறடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி நீங்கள் கல்வியில் மட்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. அதனால் அதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் சொல்கிறேன் என்றால், என்னை பொறுத்தவரை நான் ஒரு கிராமத்து பின்னணியில் ஒரு அரசு பள்ளியில் படித்து வளர்ந்தவன், தமிழ் வழியில் படித்து வளர்ந்தவன். கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை தேடி தேடி படித்திருக்கிறேன். அந்த கல்வியினால் மட்டுமே வந்து நான் உயர்ந்து இன்று ஒரு ஒரு அரசு அதிகாரியாக ஒரு நல்ல நிலையில், நல்ல பொறுப்பில் இருக்கிறேன் என்றால் அதற்கு அடித்தளமிட்டது கல்வி. அந்த கல்வியை நீங்கள் சிறப்பாக கற்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறேன். கவனம் வேறு எங்கும் வேண்டாம் என்பதையும், அதை தவிர்க்கும் வழிமுறைகளை உங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வழிநடத்துவார்கள் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. அதில் கவனம் செலுத்துங்கள். கூடுதலாக இன்று படிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுக்கு இது போன்ற ஒரு கல்வி நிறுவனம் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியையும் உங்களுடைய எதிர்காலத்தை மட்டுமே முன்னிறுத்தி அதன் அடிப்படையில் உங்களை நல்ல குடிமக்களாக உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோக உங்களுடைய உயர்கல்விக்கும் உள்நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் சென்று படிப்பதற்கும் உரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உங்களுக்கு விரும்பிய கல்வியை தேர்ந்தெடுத்து படிப்பதற்குரிய வாய்ப்புகளும் அதிகம். அதை சரியாக செய்யுங்கள், சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் எல்லாவற்றையும் பேசிவிட்டேன். சில வார்த்தைகள் பெருந்தலைவரை பற்றியும், மாணவர்களுக்கு அறிவுரை வழங்குவதை பற்றியும், மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நான் பல்வேறு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கலந்து கொண்டு மாணவர்களிடம் கலந்துரையாடுவது உண்டு. நிறைய பேசலாம். எதிர்காலத்தில் படிப்பதற்குரிய வாய்ப்புகள் என்ன, எந்த மாதிரியான வேலைக்கு செல்லலாம், எப்படி தயாராவது என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்கு நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அடுத்து கலை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன என்பதால் சிறு குழந்தைகளும் இருக்கிறார்கள். முதல் முறையாக வந்து நான் நர்சரி ஸ்டூடெண்ட்ஸ் என்பதாக அவங்க இடையில பேசுறது, அவங்க வைத்துக்கொண்டு பேசுறது என்பது புது அனுபவம். அதனால் வந்து நிறைய நேரம் எடுத்துக்க வேண்டாம். இதோட உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, மாணவர்கள் அனைவருக்கும் உங்கள் எதிர்காலம் சிறக்க நல்வழிப்பட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். கரஸ்பாண்டன்ட் பேர் என்னப்பா? அதுல தான் பேசுறியா? சரி, நான் வச்சுக்கிறேன்.
வரீங்க? மலர்கொடிகள் அசைந்து மெல்ல திறந்து நடனத்தில் மகிழ்ந்து பட்டாம்பூச்சியினை போல் இறக்கை விரித்து ஆனந்தம் நிறைத்திட, பட்டாம்பூச்சியினை போல் இறக்கை விரித்து ஆனந்தம் நிறைத்திட நம் பள்ளியின் சிறு மொட்டுக்கள் தங்களது தலையினை இளந்தண்டல் போன்ற இசைக்கு அசைந்தாடி நமது மனதினை மகிழ்விக்க வரும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு மிகுந்த கரவொலி எழுப்பி வரவேற்போமா? நம்மையும் அவர்களைப் போன்று அசைந்தாடி மகிழ்வித்த மாணவ செல்வங்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றி கூறுவோம்.
Honorable Chief Guest, Mr. Venkatasamy, IAAS, Reverend Father Correspondent, respected Principal, Vice Principal, teachers and non-teaching staff, and my dear friends. A very good morning to one and all gathered here. I am Master E. Balaji of Class 12A, here to talk about the visionary who changed the system. The visionary who gave education to everyone regardless of their social status. Today I am here to talk about our former Chief Minister, Mr. K. Kamarajar's vision of education. He implicated the revolutionary midday meal scheme which provided nutritious food for all the government schools. He envisioned that if he provided free food and uniforms for all the students, they would attend school. He initiated the free and compulsory education system for all standards till higher secondary. He wanted to make sure the students from all backgrounds got quality education. He envisioned a Tamil Nadu in which all Tamilians are literate. He wanted to make a future where everyone was treated equally with regardless of gender, caste, community or religion. He oversaw the opening of over 12,000 schools across Tamil Nadu as he wanted to make sure every village got quality education. For all his hard works towards education and related fields, his birthday today, we are celebrating it as the Educational Development Day of Tamil Nadu. Lastly, before I would like to end my short speech, I would like to remind us all, most of us are getting quality education due to the relentless hard work of our former Chief Minister, Mr. K. Kamarajar. Thank you. Have a great day. Thank you, Master Balaji, for your motivational speech. எளிமைக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டு மக்கள் தான் உன் உயிர் காற்று. தன்னை மறந்து பிறரை நினைத்து நாட்டுக்காக வாழ்ந்த தலைவர் காமராஜரை பற்றி அழகாக நாடகம் மற்றும் நடனம் மூலம் நடித்து காட்ட வருகின்றனர் நம் பள்ளியில் பயிலும் மாணவர்கள். நம்மோட முதல் குறிக்கோள் நாட்டுல வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். ஒரு நாட்டுல பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? 10 பர்லாங் நடப்பீங்க. கஷ்டப்பட்டு 15 பர்லாங் நடப்பீங்க. அதுக்கு மேல அதிக தூரம் உங்களை நடக்க விட்டா கலப்புல தூங்கிட மாட்டீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு அதனாலதான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வச்சிருக்கோம்.
முடியும், நம்மளால முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு. நன்றி. இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம். புள்ள தூக்குன என்னாச்சு? காலையில என்ன சாப்பிட்ட? மந்திரி வராது, கூட்டத்தை கூட்டணும்னு பிள்ளைங்களை சாப்பிட விடாம இழுத்துட்டு வந்துட்டியா? யாப்பா சாப்பிடல? சாப்பிட எதுவும் இல்லை. நாம ஊரெல்லாம் பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம், ஆனா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க வர்றது. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாய்யா, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல 4ல் ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாயை கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்பவுமே ஓட் பேங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், அதான் முக்கியம்னு உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தா அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமாங்க. இந்த பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலை வந்தா எங்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துட்டு வரேன். பஞ்சாயத்து போர்டுல பணம் கட்டி எடுத்தியா? இல்லையா, யாரோ 4 ஆபீசர் வந்தாங்க, பார்த்தாங்க, பைப் இல்லைன்னுட்டு இதை போட்டுட்டு போனாங்க. வெளியே பஞ்சாயத்து போர்டு ஆபீசர் நிக்காரு, நான் கூப்பிட்டேன், அவர் வர சொல்லு. சரிண்ணே.
நீ யாருக்கிட்டையாவது எங்க வீட்டுல பைப்பு போடுங்கன்னு சொன்னியா? இல்லையா, யாருக்கிட்டையும் சொல்லல. நீ மந்திரி ஆனதும் அவங்களா போட்டுட்டு போயிட்டாங்க. ஐயா வணக்கம், கூப்பிட்டீங்களா? இந்த பைப் கனெக்ஷன் என்ன உங்க ஏற்பாடா? அம்மா தெருக்குழாயில தண்ணி பிடிக்கிறத பார்த்தையா? அதான். எங்க அம்மா மட்டுமா? தெருக்குழாயில எத்தனை பேர் தண்ணி பிடிக்காங்க? அத்தனை பேருக்கு நீங்க ஓசி பைப் போட்டு கொடுப்பீங்களா? சிஎம் வீட்டுல ஓசி பைப் எடுத்தா அதை பார்த்து இந்த ஊர் பிரசிடென்ட் ஓசி பைப் எடுப்போம். அதை பார்த்து ஆபீஸ் டூன் செய்வோம். இப்படி எல்லாரும் செஞ்சா நாட்டு சொத்தெல்லாம் கொள்ள போயிடாதான்னு. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல இதை உடைச்சு எடுத்துக்கிட்டு போறீங்க. சொல்லிட்டேன். மன்னவானத்து போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. வாப்பா வா வா, உட்கார் உட்கார். அப்புறம் ஊர் விஷயம் ஒண்ணும் சொல்லலையே. உங்க ஆட்சி நாட்டுக்கு என்ன குறை இருக்க போகுது? விருதுப்பட்டி விருதுநகர் ஆயிடுச்சு. அம்மாவை பார்த்தேன். என்ன சொல்லிவிட்டார்? அனுப்புற பணம் பத்தலையா, கூட கொஞ்சம் சேர்த்து அனுப்ப சொன்னாங்க. இது நல்ல கதையா இருக்கு. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 50 ரூபா அனுப்பிச்சேன். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 100, 120 அனுப்புறேன். இது பத்தலையாமா? வேற என்ன சொன்னா? ஒரு பொருள் வேணுமா? அப்புறம் அப்புறம் ஒரு ஃபேன் வேணுமா? இது நல்லா இருக்கு. குளிருதுன்னு தானே பொருள் கேட்டா, பிறகு ஃபேன் இருக்கு. நைட்ல குளிர் இருந்தா பகல்ல வெக்க இருக்காதா? சரி சரி, போர்வை இப்போ வாங்குவோம், ஃபேனு பிறகு பார்க்கலாம். அது சரி, 3 பேருக்கு சாப்பாடு இருக்கா? இருக்கும்யா. சைவம் சாப்பிட்டு அழுத்து போச்சு. அசைவம் ஏதாவது செய்யலாமா? செய்யலாங்கய்யா. 3 முட்டை வாங்கிட்டு வா. சரிங்கய்யா. என்ன இது சிஎம் வீட்டு அசைவம்னா கோழி கடை அது இதுன்னு தடபடலாம் இருக்குன்னு பார்த்தா வெறும் முட்டை தானா? மட்டன் சிக்கன் வாங்கினா நம்ம சம்பளம் கட்டுப்படி ஆகாது. ஏதோ துட்டு மிச்சம் பண்ணா ஏழை குழந்தைங்க படிப்புக்கு கொடுக்கலாம். இங்க அசைவம்னா முட்டை தான். அந்த எளிமைதானே அவருக்கு வலிமை. தலகணத்திராத தலைவன் எங்கள் அண்ணன் மட்டும்தான். அழகான நாடகம் மற்றும் நடனம் மூலம் நடித்து காட்டிய மாணவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றோம். Winners are not those who never fail, but those who never quit. Now it's time to distribute the prize to the winners. I request our honorable chief guest to come forward and present the prize for the drawing competition winners. First standard B, first place goes to T. Kavin. Second place goes to Master Kadiravan of 3rd B and Alan Mark of 3rd A.
நம்மை அறவழிதனில் என்றுமே அயராது வாழ அழைத்து செல்வது மட்டுமன்றி தாமும் அறவழியில் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டும் நட்சத்திரமாகவும் துணை நிற்கும் நண்பராகவும் நம் பள்ளியினை செம்மையாய் நிர்வாகம் செய்யும் திறன் மிகுந்த நமது அருட்தந்தையும் பங்கு தந்தையும் பள்ளி தாளாளருமான பாசமிகு அருட்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களை தாளாளர் உரையாற்ற வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Respected Mr. Tirupati Venkadasamy, IAS, the Principal Accountant General of Tamil Nadu and Pondicherry, and my dear teachers and students, pleasant good morning to all. How are you? That's great. See, every day something special. Yesterday we had a beautiful program, and today again, and tomorrow once again in different perspective to write your first term. Okay, that's also comes over tomorrow. And let's catch up today. See, our chief guest, we are inviting eminent high profile persons to our school. The reason is that, first of all, they are all valuable persons in the society, in Tamil Nadu government, and giving a lot of contribution to India. And so that each and every student can be inspired by the chief guest for their high profile. See, yesterday there was IAS officer and today IAS officer. So one day you too has to become the IAS officer, IPS officer, and big technical man, and different fields you must come up. That's why we are inviting the high profile person. See, Mr. Tirupati Venkadasamy is here in the morning with us. It's a high privilege for us. They may not speak. அவங்க வந்து நிறைய பேசுபவர்கள் கிடையாது, ஏன்னா அவங்களுடைய ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அவங்களாம் நிறைய பேசிக்கொண்டே இருப்பவர்கள் அல்ல, செய்து கொண்டே இருப்பவர்கள். அதுதான் நம்முடைய இந்த சிறப்பு விருந்தினர் பார்த்தோன்னு வச்சுன்னா காலையிலேருந்து சி இஸ் வெரி மச் ஹாப்பி ஸ்மைல், பட் இஸ் ஒர்க் இஸ் பிரிட் ஹார்ட் சேலஞ்ச். அவர் வேலை கேட்டதா நமக்கே தலை சுத்தம். பயங்கரமான வேலை. தமிழக பட்ஜெட் 4 லட்சம் கோடி என்றால் அந்த தமிழக பட்ஜெட்டை தணிக்கை செய்து முறையாக கொடுத்து தமிழகத்திற்கு அதை உதவி செய்யக்கூடிய மிக உயர்ந்த 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 பொறுப்பில் இருப்பவர் தான் நம்முடைய சிறப்பு விருந்தினர். மிகுந்த கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். இட்ஸ் நாட் ஆர்டினரி ஜாப். It's not ordinary job, and moreover he has contributed in his own way with the books. தணிக்கை தெளிவாகவும் செயல்முறைகள், மெய்ப்பாடுகள், செங்காது, நம் வாழ்வில் தணிக்கை, மானுடத்தின் உச்சியில் என்று பல புத்தகங்களை எழுதி நமக்கு தமிழகத்திற்கு நம்முடைய இந்தியாவிற்கு பங்களிப்பிச்சது. Let's all give once again a round of applause for his beautiful contribution through the writings. It's not an easy thing. In the field of account, isn't it? Even audit explanation and procedure, right? So that's also his contribution from his part. So such a high profile person, so happy. அவங்களுக்கு வேலை நிறைய இருக்கும், ஆனால் ஸ்கூலுக்கு வரும்போது பிள்ளைகளோடு அப்படி இருப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. ஆக இந்த நேரத்தில் நம்முடைய பள்ளி மகிழ்கிறது அவருடைய வருகையால். இவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு வேலையின் மத்தியில் பள்ளிக்கூடத்திற்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தங்களுடைய இருப்பினால் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து விட்டு செல்வது என்பது நம்முடைய மாணவர்களுக்கு, நம்முடைய பள்ளிக்கு கிடைத்த மிக பெருமை. கரவொலி எழுப்பி நம்முடைய சிறப்பு விருந்தினரை அன்போடு வரவேற்போம், வாழ்த்துக்கள் சொல்வோம். அவருடைய பணி சிறக்க நாம் வாழ்த்தோம். அவரை போல நீங்களும் உருவாக அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, today we celebrate the beautiful personality in our Tamil Nadu, our former chief minister, கர்ம வீரர் காமராஜ். அவருடைய தலைப்பை கவனிச்சிங்களா? கர்ம வீரர் அப்படின்னா செயல் வீரர், சொல்பவர் அல்ல, செய்து கொண்டே இருப்பார். அவரை பற்றி நிறைய நாம சொல்லலாம். பிள்ளைங்களாம் கவனிங்க. ஐ எம் கோயிங் டு கிவ் த இன்ட்ரெஸ்டிங் த பர்சனாலிட்டி, த இன்ட்ரெஸ்டிங் கோட் அபவுட் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் காமராஜ். முதல்ல அவர் படிக்காதவர், ஆனால் படிப்பை உணர்ந்தவர், படிப்பின் மேன்மை உணர்ந்தவர், படிப்பை முழு மூச்சாக கொடுக்க வேண்டும் என்று உணர்ந்தவர். அவரை பற்றி சில விஷயங்களை சொல்லிவிட்டு
கல்வியை பற்றி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். அவர் யாரு? முதலமைச்சர் இல்லையா? ஒரு 5-6 விஷயங்கள் பிள்ளைங்களாம் கவனிங்க. அதாவது அவர் முதலமைச்சராக நம்முடைய சென்ட்ரல் பெரிய பிரிட்ஜ் இருக்கும். அப்போ ஒரு அலுவலகத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறார். அவருடைய செக்ரட்டரிஸ் எல்லாம் கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு காட்சியை பார்க்கிறார். பாருங்க, அவர் காமராசர் ஏன் கல்வி கண் ஏழைகளுக்கு அவருடைய உள்ளம், அவருடைய எண்ணம், எப்படிப்பட்ட மனிதர் என்பதை கவனிங்க. அப்போ அந்த கார் ஆனது பிரிட்ஜ் மேல அப்படி போயிட்டே இருக்கு. சரிங்களா? அங்க பார்த்த ஒரு மாட்டு வண்டியை மூட்டை ஏத்துக்கிட்டு ஒருத்தர் இழுத்துட்டு போக முடியாம அவர் அப்படி தடுமாறுகிறார். ஒரு வயசானவர். இதை அவர் பார்க்கிறார். என்ன சொல்லியிருக்கலாம்? ஒண்ணு கண்டுக்காம போயிருக்கலாம், இல்ல செக்ரட்டரி கூப்பிட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். நிறுத்துப்பா வண்டிய, நிறுத்துப்பா. கதவை இவரே திறந்து வெளியே போயிட்டு அந்த பெரியவருடைய வண்டியை இவர் தள்ளி அப்படி உயர்த்தி விட்டு வராரு. கூட இருக்கிற செக்ரட்டரி, எங்களை அனுப்பிச்சா போயிருக்கப்பா, நான் மூட்டை தூக்கு 4பா, எனக்கு தெரியும் அந்த மூட்டை வலி என்னன்னு என்று இப்படியாக அவர்களுடைய அந்த கஷ்டத்தை உள்ளத்தில் உணர்ந்தவர் தான் காமராசர். அது ஆங்கிலத்தில் கம்பேஷன் என்று சொல்வார்கள். கம்பேஷன் என்ற வார்த்தை லத்தீன் வார்த்தையில் கும் பிளஸ் பேஷோ அப்படின்னா டு சஃபர் வித் என்ற அர்த்தம். அடுத்தவன் படுற கஷ்டத்தை தன்னுடைய உடம்புல மனசுல வலியா உணர்வதுதான் கம்பேஷன். அப்படிப்பட்ட அருமையான மனிதர் காமராசர். ஒரு முறை அவருடைய நண்பர் முதலமைச்சராக இருக்கிறார், கர்நாடக முதலமைச்சர். சரிங்களா? அப்போ இவர் பயணம் செய்கிறார். கர்நாடக முதலமைச்சரும் தமிழக முதலமைச்சர் அந்த காமராசர் 2 பேரும் கார்ல போறாங்க. காமராசர் கேட்கிறார், எங்க கர்நாடக முதலமைச்சரை பார்த்து கேட்கிறார், அது பாருங்க ஏரி இருக்குல்ல, அந்த ஏரியில தண்ணியே இல்லை, ஏன் தண்ணி இல்லை? கர்நாடக தெரியல. முதலமைச்சர் தெரியல. அது எவ்வளவு நீளம் இருக்கும் தெரியல, எவ்வளவு ஆழம் இருக்கும் தெரியல, எவ்வளவு கொள்ளல இருக்கும் தெரியல. 2 பேரும் நண்பர்கள். காமராசர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா? எங்க அவ்வளவு ஒரு கோபத்தோட ஃப்ரெண்டா நீ எல்லாம் ஒரு, உனக்கு நாட்டினுடைய நிலைமை தெரியல, நீ எப்படி இந்த கர்நாடக மாநிலத்தை ஆள போற? எவ்வளவு ஒரு அழகான ஒரு படிப்பினை பார்த்தீங்களா? முதலமைச்சரே அவர் கேள்வி கேட்கின்ற அளவுக்கு மக்களுடைய கஷ்டம் தெரியலனா, நாட்டில என்ன நடக்குதுன்னு தெரியலனா, நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா என்று கேள்வி கேட்ட அற்புதமான செயல் வீரர் தான் காமராசர். இப்ப காவிரி தண்ணி பிரச்சனை இருக்கு இல்லையா? காவிரி தண்ணி பெங்களூர்ல இருந்து காவிரி தண்ணி அப்போதும் இருந்தது, காமராசர் வாழ்ந்த காலத்திலும் இருந்தது. அப்போ தன்னுடைய சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு, இந்த காவிரி பிரச்சனை ஆச்சு, இந்த காவிரி தண்ணி சம்பந்தமா நீங்க பேசுறீங்களா? சீஃப் இல்ல பிடபிள்யூ கிட்ட சொல்லியிருக்கிறேன். பிடபிள்யூ என்ன பண்ணாரு? இன்னொரு ஆபீசர் என்ன பண்ண? காமராசர் கேட்டுக்கிறார். அவர் இவர்கிட்ட சொன்னார், அவர் எம்எல்ஏ கிட்ட சொன்னார், எம்எல்ஏ எம்பி கிட்ட சொன்னார். இல்ல அப்ப காமராஜர் விளங்கிடும் தான், இதுக்கு என்னதான் முயற்சி எடுத்தீங்க? இல்ல சொல்லி இருக்கிறோம், போனை போடு, கர்நாடக முதலமைச்சருக்கு போனை போட்டோன்னு அவர் எடுத்த உடனே ஃபயரிங். காமராசர் ஃபயரிங். என்ன நீ தண்ணி தர மாட்டேன்ற? உங்களுக்கு தெரியுமா, உங்ககிட்ட தண்ணி இருக்கு, தமிழகத்துல நிலம் இருக்கு, உங்ககிட்ட நிலம் இல்லை, என்கிட்ட நிலம் இருக்கு, தருவியா தர மாட்டியா? இப்ப என்னாச்சு காமராசர்? இல்ல எனக்கு தேவை தண்ணி, என் தமிழக மக்களுக்கு தண்ணி தேவை, அவங்க தண்ணி இல்லாம பஞ்சத்துல இருக்கிறாங்க, நீ தருவியா தர மாட்டியா? நீங்க சொல்லி இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் டிராஃப்ட் அனுப்புறேன்னு சொல்லி கர்நாடக முதலமைச்சர் டிராஃப்ட் அனுப்புற. அப்ப சொல்ற, நீங்க கையெழுத்து போன, நீ நான் கண்ணை மூடி கையெழுத்து போறேன், நீ எங்கெல்லாம் போட சொல்றேன் நான் போறேன், எனக்கு தேவை என் மக்களுக்கு தண்ணி. இப்படியாக அந்த காலத்தில் நேர்மையான உண்மையான முதலமைச்சராக வாழ்ந்தவர் தான் காமராசர். அது மட்டுமல்ல, ஒரு முறை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜவஹர்லால் நேரு முதலமைச்சராக பிரதமராக இருந்த காலத்தில் சீனாவில் நடந்த யுத்தத்தில் சற்று தோல்வியை இந்தியா சந்தித்தது. அப்போ அமெரிக்க நாடு நமக்கு கேரண்டி கொடுக்க மாட்டான், நம்முடைய இந்திய கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்க மாட்டான் சில ஒப்பந்தத்திற்காக. ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறார் ஜவஹர்லால் நேரு, பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர். இட் ஹேப்பன் தோஸ் டேஸ் இந்த இயர் 60s 70s. அப்போ காமராசர், என்ன நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்னு காமராசர் பிரதமர்கிட்ட கேட்கிறார். இல்ல அமெரிக்கா கேரண்டி தரமாட்டான், அதனால நமக்கு இந்தியாவிற்கு நிறைய பிரச்சனை இருக்கு, என்ன பண்றது தெரியல. சரி, இங்க ஏதாவது அமெரிக்கா பேங்க் இங்க வேலை செய்யலாம்? ஆமா, உடனே அதை மூட சொல்லு, அமெரிக்க பேங்கை மூட சொல்லு இந்தியாவில், நீ மூடி பாரு, நிச்சயமா அவன் வருவான் அப்படின்னு. என்ன சொல்றீங்க? நீங்க செஞ்சு பாருங்க, ஏன்னா நமக்கு உதவாதவன் அவன் வேலை இங்க ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, உடனே அன்னைக்கு மூட சொல்ல அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இந்தியாவில் மூட ஆர்டர் போடுறாங்க.
ஆர்டர் போட்ட அடுத்த நாள் அமெரிக்காவிலிருந்து தகவல் வருகிறது, now we are ready to give the guarantee to the India. ஆக கர்ம வீரர் காமராசர் அவ்வளவு ஒரு அபாரமான மக்கள் மேல் அக்கறை கொண்டவர் தான் காமராசர். இன்னொரு உதாரணம் சொல்றார். அதாவது காமராசர் முதலமைச்சராக அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தொழில் அதிபர்கள், பஸ் தொழிலாளர், பஸ் உரிமையாளர்கள், ஓனர்லாம் வராங்க. அப்போ ஏழை மக்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஓனர்லாம் நினைக்கிறாங்க காமராசர்களை கூப்பிட்டு பேசுவார்னு. அப்போ இவர் என்ன பண்றாரு, அந்த ஏழை மக்களை வர சொல்லியா, கிராமங்கள்ல இருந்து வந்திருக்காங்க வர சொல்லியா, அது சொல்லி இவங்க கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க, ஓனர்லாம் போயிடுறாங்க. பிறகு ஃபோன் போட்டு, நாங்கள் உங்களை ஓட்டு போட்டோம், உங்களுக்கு நாங்கள் தேர்தலுக்கு உதவி செஞ்சோம், நீங்கள் எங்களை பார்க்காம ஏழைகள் அந்த எளிய மக்களை பார்க்குறீங்களே அப்படின்னா. அப்போ காமராசர் சொன்ன பதில், யோ அவனுக்கு கடைசி பஸ் 7:30 மணிக்கு, அவன் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணால் சென்னையில் எங்கே தங்குவான், எவ்வளோ செலவு இருக்குது, ஒரு ஏழைங்க அவங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணாங்க, உங்களுக்கு கார் இருக்குது, உங்களுக்கு பஸ்ஸு தேவையில்லை, கார் இருக்குது, ரூம் போட்டு இங்கே தங்கிட்டு போகலாம். முதல்ல ஏழைங்க அவங்கள கவனிக்கணும். நீ நான் முதல்வராக ஆனதற்காக நீ வந்தாய், என்னை முதலமைச்சராக ஆக்கி ஓட்டு போட்டது அந்த மக்கள், அந்த மக்களுக்கு தான் நான் முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்தவர் தான் காமராசர். பார்த்தீங்களா, அவ்வளோ அழகான விஷயம். அது மட்டுமல்ல, அவருடைய இம்பார்ட்டன்ட் இந்த கல்வி இருக்கு இல்லையா. இன்னைக்கு நாம தமிழகம் கல்வி உயர்ந்து இருக்கிறது, வளர்ந்து இருக்கிறது என்றால் காமராசருடைய பங்கு மிக 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 முக்கியமானது. அதுவும் குறிப்பாக கல்வியை முதன்மையான இடத்தில் கொண்டு வந்தவர். அதுவும் இந்த மதிய உணவு எக்ஸ்பேண்டட் தி ஃப்ரீ மீல் ஸ்கீம். நான்லாம் அதில் தான் வளர்ந்தேன், சார் அதில் தான் வளர்ந்தேன். நாங்களாம் அந்த காலத்தில் அந்த மதிய உணவு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் தான் நானும் படித்தேன். மதிய உணவு காமராசர் கொண்டு வந்த அந்த உணவில் தான் சத்துணவு பெற்று படித்தோம், உண்டோம், வளர்ந்தோம். சாரும் இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறா. அவரும் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர் தான். சாதாரண ஊராட்சி ஒன்றிய பள்ளி, அரசு பள்ளி, காமராசர் கொண்டு வந்த சத்துணவை உண்டுதான், படித்துதான் இன்றைக்கு உயர்ந்த நிலையில். ஆக காமராசருடைய பணி என்பது இட்ஸ் இன்எவிட்டபிள், இர்ரிப்ளேசபிள் என்று நாம் தவிர்க்க முடியாது. நம்முடைய இது போன்ற தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நாம் பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் சொல்லி படித்து அவரை பற்றி கேள்விப்பட்டது. இப்படியெல்லாம் உண்மையான நீதியான அக்கறை உள்ள மனிதர்கள் மேல், மக்கள் மேல், ஏழைகள் மேல், குழந்தைகள் மேல் அக்கறை உள்ள ஒரு தலைவருக்கு விழா எடுத்து சிறப்பிப்பது எவ்வளவு பெரிய விஷயம். and improve the literacy rate of Tamil Nadu. இன்றைக்கு கல்வியில் உயர்ந்த சிறந்த மாநிலமாக இருக்கிறது என்றால் காமராசர் தான் காரணம். ஆகவே இப்படிப்பட்ட உன்னதமான தலைவருடைய விழாவை கொண்டாட வேளையில் அன்பார்ந்த பிள்ளைகளே, the education is a powerful weapon. கல்வி என்பது வலிமையான ஆயுதம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். the more you educate, the more you become the human. நீங்கள் கல்வியை பயில 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 மனிதர்களாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? ஆக காழ்ப்புணர்வோ, பொறாமையோ, அல்லது அநீதியோ, அக்கிரமங்களோ, அல்லது பொய்யோ, போலித்தனமான வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது கல்வி அல்ல, அது கல்வியும் அல்ல. ஆகவே மாணவ செல்வங்கள் உங்களுடைய பருவத்தில் பயிர் செய்து நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து நல்ல கல்வியாளராக உயருங்கள். கல்வி உங்களை உயர்த்தும், கல்வி உங்களை பண்படுத்தும், கல்வி உங்களை மதிக்கும். கல்விதான் இந்த உலகத்தினுடைய சிறந்த ஆயுதம் என்பதை உணர்ந்து இந்த நாளில் தமிழக அரசு அற்புதமாக காமராசர் விழாவை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகின்ற தமிழகத்திற்கே மிகப்பெரிய மகுடத்தை சேர்த்தவர் தான் காமராசர். இப்படிப்பட்ட உன்னதமான தலைவர்கள் வாழ்ந்த வாரிசுகளாக நாம் இருக்கின்ற என்ற பெருமிதத்தோடு let's all celebrate the beautiful honorable former chief minister of Tamil Nadu, who is a pioneer of the education and want to give the free meal education, free meal to the student. That's a beautiful personality. Let's all salute and imbibe the beautiful quality of being a simplicity and humility and compassionate heart and merciful heart from our action king கர்ம வீரர் காமராசர் என்பதை உணர்ந்து நன்றாக வாழுங்கள். Have a good day. Let's all imbibe the beautiful quality from a former chief minister. So we'll have a good day and enjoy and celebrate as being a student and to become the good educator. Make use of all the good opportunity which is rendering in the school. Make use of the good opportunities of being a student over here. So I wish you all the best. Have a good day. God bless you. Thank you so much. பள்ளி தாளாளர் அருட்தந்தை அவர்களே, உங்களது வார்த்தை எங்களது செவிகளுக்கும் கண்களுக்கும் நன்மை பயப்பனவாயும்
எங்களது அறிவுத்திறனுக்கு புத்துணர்ச்சி தருவனவாயும் திகழ்கின்றது. இத்தகைய விழிப்பூட்டு முறையினை அளித்த நம் தாளாளர் அருட்தந்தை அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நமது நன்றியினை வெளிப்படுத்துவோம். நன்றி. As we come to the end of the ceremony, I would like to call upon Master Darshan of Class 10A to express our gratitude. A very good morning to one and all present here. First and foremost, I bow my head in gratitude to the Almighty God for His gracious presence and countless blessings that enabled us to conduct this celebration successfully and meaningfully. We are deeply grateful to our chief guest, Mr. Tirupati Venkateswamy, IAAS, Principal Accountant General, Tamil Nadu, Pondicherry, Chennai, for his inspiring presence and valuable words. A heartfelt thanks to our correspondent, Reverend Father Thomas Ilango, for his constant support and guidance. Special thanks to our principal, Mrs. Helen Xavier, for her motivating leadership, and to our vice principal, Mrs. Clara Rajesh, for her perfect coordination and efforts behind this event. Sincere thanks to all our teachers, staff, and students. Big thanks to supportive parents for their hard work and to our audience for your wonderful support. I would like to thank our audio support team for providing a clear sound throughout today's Kamaraj's birthday celebration. I also extend my sincere thanks to our photography team for capturing all the beautiful moments of today's events. Thank you all for your valuable support in making today's celebration a grand success. Once again, thank you. Thank you, Master Darshan. இந்திய தாயே, மக்களின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற நீயே, எல்லோருடைய மனதிலும் ஆட்சி செய்கின்றாய் என்ற தேசிய உணர்வில் தேசிய கீதம் பாட அனைவரும் எழுந்து நிற்போம். Students, kindly stand for the national anthem. School, attention, stand at us. Attention, national anthem.